நண்பர்களே இங்கே பார்த்துக்குங்க, நம்ம வந்து அந்த எலி கடிச்சு வச்சிருந்த எலியோ அல்லது அணிலோ தெரியல நம்மளுக்கு. கடிச்சு வச்சிருந்ததில்ல, அதை ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணிட்டோம், பக்காவாக கட் பண்ணிட்டு பாருங்கள். பக்காவாக கட் பண்ணிட்டு புது ஒயர், அதாவது இருக்கிற ஒயரையே ரெடி பண்ணி ஏற்றலான்னு பார்த்தா, ஆனால் புது ஒயர் ஏற்றி பக்காவாக நம்ம முடிச்சிட்டோம். ஓகேங்களா? அது இல்லாமல் பாருங்கள், இந்த சைடில் வந்து இவங்க வந்து கன்வர்ஷனல் சாக்கெட் செட்டப்ஸ் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது நான் 250 வோல்ட்டு 10 ஆம்ஸ்னு வர்ற கன்வர்ஷனல் சாக்கெட் செட்டப் போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வந்து இந்தியன் கண்ட்ரி கிடையாது. இப்போ ஃபாரின்லேருந்து யாரும் வந்து தங்குறாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் இதை வந்து இந்த கெஸ்ட் ஹவுஸில் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. நாங்கள் இவங்ககிட்ட கேட்டால் இதை எடுத்துருங்க சார் அப்படின்னாங்க. ஆனால் எடுக்காமல் இதை நான் டம்மியாக போட்டு விட்டுறேன்னு சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஆனால் என்னன்னா, இந்த நார்மல் நம்ம இந்தியன் சாக்கெட் செட் இருக்குல்ல, 6 ஆம்ஸு சுவிட்சு, 6 ஆம்ஸ் சாக்கெட், மேலகத்து சுவிட்சு, கிழக்கத்து சாக்கெட்டு, ஷெல்டர் கம்பெனி இது. ஓகேங்களா? இதை மட்டும் லைவில் வைக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து என்னென்னா ஃபேஸ் நியூட்ரல் ஏற்ற பக்காவாக பாருங்கள். ஃபேஸ் நியூட்ரல் ஏற்ற வந்து பக்காவாக டேப் பண்ணிவிட்டு இப்போ ஃபேஸ் நியூட்ரல் ஏற்ற மட்டும் இதை கொடுத்துட போகிறோம். அதேமாதிரி டெலிஃபோன் லைனையும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து சகட்ட மணிக்கு போட்டு வச்சுருந்தாங்க. அதை ஃபுல்லாக நம்ம பக்காவாக டேப் அடிச்சுட்டு இப்போ டெலிஃபோன் லைன் இந்த மூலையில் இருந்து பாருங்கள். உங்கள் எதிரே வீடியோவை காட்டுற மாதிரியே வச்சிடறோம் பாருங்கள். பாருங்கள், அந்த மூலையில் வச்சுட்டேன். ஓகேங்களா? டெலிஃபோன் லைன் முடிஞ்சிடுச்சு. அதேமாதிரி பாருங்கள், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னென்னா இப்போ வேலை செஞ்ச டெக்னீஷியன் அசிங்கமாக திட்டின போல தான் ஃபீல் வருது. அங்கே பாருங்கள், கம்யூனிகேஷன் லைனையும் எலக்ட்ரிக்கல் லைனையும் ஒரே பைப்பில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஓகேங்களா? பக்கத்துலலாம் பைப் போட்டிருக்காங்க. பட் என்னென்னா அதை எந்த தேவையில்லாத விஷயத்துக்கு போட்டிருக்காங்கன்னே தெரியல. தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள், இப்போ எலக்ட்ரிக்கல் பைப்பும் கம்யூனிகேஷன் பைப்பு, அதாவது டெலிஃபோன் லைனும் வருது. மேலே ஒரு பைப்பு, கீழே ஒரு பைப்பு டம்மியாக போட்டு வச்சுக்கிறாங்க. ஏன்னா ஐடியாவே இல்லாமல் இந்த பில்டிங்கில் வேலை செஞ்சுட்டு போயிருக்காங்க. அதை பார்த்தாலே எனக்கே தெரியுது. ஒவ்வொருத்தவங்க ஒரு ஐடியா யாரோ செஞ்சுருக்காங்க. அதை மட்டும் தெளிவாக தெரியுது. ஒரே டெக்னீஷியன் செய்யலை, ஒரே இன்ஜினியரும் செய்யலை. ஏன்னா இந்த இடத்தோட ஓனர்ஸ் அப்படி எனக்கு தெரியும். ஓனர்ஸ்னால் இந்த பில்டிங்கை கட்டினவங்களே சொல்கிறேன். ஏன்னா அவங்க வந்து என்னென்னா கீழே வேலை செய்கிறவங்க, ஓனர் ஒழுங்காக தானே கீழே வேலை செய்கிறவங்க வந்து மேனேஜ்மெண்ட்டை பார்க்குறவங்க வந்து வீணாகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த பில்டிங் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. செவரும் வீக்காக இருக்கும். நம்ம வந்து அதை வந்து நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்க செஞ்சுறாங்க, முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? அதுமாதிரி நீங்கள் எங்கன்னா வேலை செய்கிறீங்கன்னா எலக்ட்ரிக்கல் லைனையும் கம்யூனிகேஷன் லைனையும் ஒரே பைப்பில் போட்டு வராங்க. தனித்தனியாக தான் போடணும். இன்கேஸ் எலக்ட்ரிக்கல் லைன் மெல்ட் ஆகுதுன்னா கம்யூனிகேஷன் லைன் மெல்ட் ஆகி ஷார்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. கம்யூனிகேஷன் லைன் கூட கம்யூனிகேஷன் டிவைஸ் ஃபுல்லாக ஃபெயிலியர் ஆகிடும். இங்கே இருக்கிற டெலிஃபோனுக்கான ரிசீவரு ப்ளஸ் வந்து எக்ஸ்சேஞ்சரு இது எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடும். ஓகேங்களா? இந்த டெலிஃபோன் செட்டப் ஃபுல்லாகவே காலி. இன்கேஸு கேபிள் டிவி இருக்குன்னா இந்த ஒரு கேபிளால் வந்து மற்ற ரூமில் இருக்கிற டிவிலாம் கூட பாதிக்கப்படும். செட்டாப் பாக்ஸ் ஃபெயிலியர் ஆகிடும். ஓகேங்களா? அதனால் என்னென்ன எக்காரணம் கொண்டு கம்யூனிகேஷன் லைனையும் எலக்ட்ரிக்கல் லைனையும் ஒன்றா போடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு தனித்தனியாக போடுங்க. அதேமாதிரி பாருங்கள், நம்ம வந்து என்னென்னா இப்போ இந்த பைப் வந்து இங்கே வந்து ஃப்ளெக்சிபிள் பைப் போடாமல் தானே ஒயர் இருந்தது. நம்ம பாருங்கள், இது உள்ளே இருக்கிறது நம்ம ஃப்ளெக்சிபிள் பைப் போடலாம். ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஃப்ளெக்சிபிள் பைப் போட்டுருக்கணும். ஓகேங்களா? இது வந்து டிசி லைனு. ஓகேங்களா? எஸ்எம்பிஎஸ் அவுட்புட்லேருந்து போகிற 12 வோல்ட் டிசி லைன். ஓகேங்களா? பாசிட்டிவ் நெகட்டிவ் தனியாக 2 லைன் எடுத்துட்டேன். 3 ஒயராக வந்து நான் வந்து கிட்டத்தட்ட இதுக்கிட்டே வச்சு நான் 3 லைனுமே டேப் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அதுமாதிரி இந்த அக்ரலிக் ஷீட்டுக்குள்ளே இருக்கிற டிசி லைனு, அதாவது